ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவீந்த். ரெட்மி அவங்களுடைய 10 சீரிஸில் இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன் Redmi 10A அண்ட் Redmi 10 Power அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ ரெட்மி இந்தியன் மார்க்கெட்டுக்கு புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் Redmi 10A இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் அண்டர் 10K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக ஒரு லோவர் ப்ரைசிங் மாடல் ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் வைஸ் பார்க்கும்போது பேக் சைடு ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷில் மொத்தம் 3 கலர் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளாக், ப்ளூ, கிரே அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கலர் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. பேக் சைடு மெட்டீரியல் எல்லாம் ஆஸ் யூஷுவல் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி எல்லாம் நார்மலான குவாலிட்டி தான், பெருசா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது தான். அதே சமயம் இந்த ஸ்மார்ட் போனுடைய weight and thickness அப்படின்னு பார்த்தோம்னா 194 கிராம்ஸ்க்கான weight and 9 mm கான thickness-ஓட இந்த ஸ்மார்ட் போன் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் weight and thickness-லாம் ஓகே, ஒரு டீசென்ட்டான weight and thickness தான். பட் டிசைன் லுக் வைஸ் பார்க்கும்போது பெருசா ஒன்றும் இம்ப்ரெசிவா இல்லை. லெஃப்ட் சைட் கார்னர்ல ஸ்கொயர் ஷேப்ல அந்த கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா மாடலுக்கான செக்மெண்ட்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ல தான் இந்த Redmi 10A ஸ்மார்ட் போனை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெக் ஷீட் பக்கம் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.53 இன்ச்சஸ்ல HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு LCD டிஸ்பிளே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் கூட கிடையாது, வெறும் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் HD பிளஸ் ரெசல்யூஷன் அப்படின்னும் போது ரெஃப்ரெஷ் ரேட்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையில் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் எதுவும் இங்கே மென்ஷன் பண்ணல. பட் இது ஒரு LCD டிஸ்பிளே, வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச்சில் இங்கே டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பற்றின மற்ற டீடைல்ஸ் எதுவும் நமக்கு கிடைக்கல. என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் இந்த டிஸ்பிளேல பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றின எக்ஸாக்டான டீடைல்ஸ் எதுவும் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணல. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராசஸர் என்ன சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா Mediatek Helio G25 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட பார்த்தோம்னா Mediatek Helio G35 அப்படின்ற சிப்செட் அதை யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில ஸ்மார்ட் போன்ல Mediatek Helio G70, 80 இந்த மாதிரியான சிப்செட்லாம் கூட இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் செக்மெண்ட்க்குலாம் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் G70, 80 அந்த சிப்செட் இல்ல அப்படின்னாலும் G35 ஆவது அட்லீஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்கலாம். ஏன்னா Mediatek Helio G35 விடவுமே லோவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த Mediatek Helio G25 அப்படின்ற சிப்செட். பட் இந்த Mediatek Helio G25 தான் இந்த Redmi 10A ஸ்மார்ட் போன்ல இப்போதைக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஒரு நார்மல் டே டு டே யூசேஜுக்காக இந்த ஸ்மார்ட் போன் இந்த சிப்செட் ஓகேவா இருக்கும். அதை தாண்டி பெருசா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இதுல பெருசா எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீசென்டான பேட்டரி கெப்பாசிட்டி தான். 5000 mAh கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஒரு நல்ல டீசென்டான பேட்டரி கெப்பாசிட்டி தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு வரும்போது 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டாவது கொடுத்துருக்கலாம். ஈவன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே 10 வாட்ஸ் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபைடாக இல்லை அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். மற்றபடி இதில் கேமரா செட்டப்லாம் பேக் சைடு ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா, f2.2க்கான அப்பேச்சர் வெளியோட கொடுத்துருக்காங்க. சென்சார் டீடைல்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி செல்ஃபி கேமரா பார்த்தோம்னா இங்கேயுமே ஒரே கேமரா 5 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவுமே f2.2க்கான அப்பேச்சர் வெளியோட தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் இங்கேயும் என்ன சென்சார் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. அந்த வகையில் கேமராவும் ஒரு ஆவரேஜான கேமரா தான், பெருசாக ஒன்றும் இம்ப்ரெசிவா இல்லை. அண்ட் அதே மாதிரி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரியே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை, பேக் சைடு ரியர் சைடு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் 3.5 ஆடியோ ஜாக் இதெல்லாம் எல்லா ஸ்மார்ட் போன்லையும் கொடுக்குற மாதிரியே இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான், டுவல் ஸ்பீக்கர் கிடையாது. அண்ட் OS Android 11 MIUI 13 இந்த Redmi 10A அப்படின்ற ஸ்மார்ட் போன் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படியே இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் Redmi 10 Power. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் above 10K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரைசிங்கை கடைசியாக பார்ப்போம். பட் ஸ்பெக் ஷீட் அப்படின்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் ஆஸ் யூஷுவல் Redmi 10A ஸ்மார்ட் ஃபோன் என்ன மாதிரியான அவுட்லுக்கில் என்ன மாதிரியான டிசைனில் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியான சேம் எக்ஸாக்டான பேட்டர்ன் அதே டிசைனில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் என்ன கலர் ஆப்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே பிளாக் அண்ட் ஆரஞ்சு அப்படின்ற மாதிரியான ஒரு 2 கலர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 203 கிராம்ஸ்க்கான weight and 9.13 mm கான திக்னஸோட அவைலபிளாக இருக்கு. மற்றபடி ஸ்பெக்
ஷீட் அப்படின்னு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே 6.7 இன்ச்சஸ்ல கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. பட் இதுவும் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான். எங்கேயுமே ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் கொடுக்கல, வெறும் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டும் இங்கே என்ன அப்படின்றத கொடுக்கல. ஸோ மினிமம் ரெஃப்ரெஷ் ரேட் தான். மற்றபடி பீக் பிரைட்னஸ் 400 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. அண்ட் கார்னிங் கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே சமயம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஸ்னாப்டிராகனுடைய ஸ்னாப்டிராகன் 680 அப்படின்ற ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்ட் டேஸில் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட்டுடைய ஸ்பெஷாலிட்டியை இது 6 நானோமீட்டர் சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சிப்செட். அதனால இந்த சிப்செட் ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்டான சிப்செட்டாக இருக்கும். அண்ட் அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு பேட்டரி லைஃப் எல்லாம் தாறுமாறாக இருக்கும். பட் அதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெருசெல்லாம் இந்த சிப்செட்ல இருந்து எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். அந்த அளவுக்கான CPU அண்ட் GPU தான் இதில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கேமிங்கெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு நார்மல் டே டு டே யூசேஜுக்கு வேணும்னா இந்த சிப்செட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெருசாக பேசுறதுக்கு இந்த சிப்செட்டில் ஒன்றும் கிடையாது. மற்றபடி இதில் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டியை கொடுத்துருக்காங்க. 6000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. பட் பாக்ஸில் 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொடுக்குறதே 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தான். அந்த சார்ஜர் ஏதாவது பாக்ஸில் கொடுத்துருக்கலாம். பட் ஏன்னு தெரியல, வெறும் 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் இருக்கும். அண்ட் இந்த 18 வாட்ஸ்க்கான சார்ஜரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஓகேவான்னு கேட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஏன்னா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னும் போது வெறும் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். ஸோ ஒரு 33 வாட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தது தான் இன்னும் பெட்டராக இருக்கும். ஈவன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கலாம். பட் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். பட் பேட்டரி லைஃப்னு வரும்போது கண்டிப்பாக தாறுமாறாக இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சிப்செட் ஸ்னாப்டிராகன் 680 அப்படின்றது 6 நானோமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய சிப்செட் அப்படின்றதுனால இந்த மொபைலில் பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த வகையில் பேட்டரி லைஃப் பெருசாக வேணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி இதில் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. சென்சாரை பற்றின டீடைல்ஸ் இல்லை. அது போக 2 மெகாபிக்சலுக்கான ஒரே ஒரு சப்போர்ட்டிவ் கேமரா f2.4 அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 5 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா f2.0 அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான அந்த ஒரே ஒரு கேமரா ஓகே. அதை தாண்டி செல்ஃபி கேமரா ஆகட்டும் இல்லை சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அந்த 2 மெகாபிக்சல் கேமரா ஆகட்டும் ரெண்டுமே யூஸ்லெஸ்ஸான ஒரு கேமரா தான். அதே மாதிரி மொபைலில் இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எதுலையுமே பேக் சைடு ரியர் சைடு தான் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 ரன் ஆகுது. Wi-Fi 5 சப்போர்ட் இருக்கு. அண்ட் 3.5mm ஜாக் அது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் OS Android 11 மேலே MIUI 13 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ரன் ஆகுது. ஸோ இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட்டை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் அண்ட் ரேம் வேரியன்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் Redmi 10A இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சொன்ன மாதிரி அண்டர் 10K பட்ஜெட்டுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மொத்தம் 2 வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பேஸ் வேரியண்ட்டாக 3GB RAM 32GB இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 8500 அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது கூடவே 4GB RAM 64GBக்கான வேரியண்ட்டை 9500 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக் ஷீட்லாம் ஓகேவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஸ்பெக் ஷீட் எதுவுமே இல்லை. ஈவன் ஒரு ஸ்பெக் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஸ்பெக் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. அந்த 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி வேணும்னா ஓகேன்னு சொல்லலாம். அதை தாண்டி இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஆகட்டும், ப்ராசஸர் ஆகட்டும், கேமரா ஆகட்டும் எதுவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதுலேயும் மெயினாக Mediatek Helio G25 அப்படின்ற இந்த சிப்செட்லாம் எதுக்காக இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் Mediatek Helio G35 கொடுத்துருக்கலாம். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Redmi 10A அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு யூஸ்லெஸ்ஸான ஸ்மார்ட் ஃபோன் தான். அதுவே இவங்களுடைய ரெண்டாவது ஸ்மார்ட் ஃபோன் Redmi 10 Power இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட் அண்ட் ரேம் வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் மொத்தம் ஒரே ஒரு ரேம் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரேம் வேரியன்ட்லையுமே பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 15000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த Redmi 10 Power ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக பட்டதே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ரேம் வேரியன்ட் தான். எதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 8GBக்கான ரேமை கொடுத்துருக்காங்க அப்படின்றதே தெரியல. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த Snapdragon 680 இதில் நம்மளால
பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அந்த வகையில் ஒரு ஆவரேஜான நார்மல் டே டு டே யூசேஜ் மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது இதில் எதுக்காக 8GB ரேம் தேவைப்பட போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. 4GB ரேமே போதுமானது, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 6GB ரேம் வேரியன்ட்டாவது கொடுத்துருக்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாமல் 8GB ரேம் 128GB இன்டர்னல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு நெகட்டிவாக தான் பட்டுச்சு. அதை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஷீட்னு பார்க்கும்போது 15,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெக் கூட உருப்படியாக கிடையாது. டிஸ்பிளேல எடுத்துக்கிட்டோம்னா இந்த 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போ AMOLED டிஸ்பிளேலாம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறாங்க, ஈவன் ரெட்மியே கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த ரெட்மி 10 பவர் ஸ்மார்ட் ஃபோனில் வெறும் HD+ ரெசல்யூஷனுக்கான LCD பேனலை போய் கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் Snapdragon 680 அப்படின்றதும் 15,000 ப்ராசஸர் கிடையாது தான். அதே மாதிரி கேமரான்னு பார்த்தோம்னாலுமே 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு போயிட்டு வெறும் 5 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எந்த காலத்தில் இருக்காங்கன்னு தெரியல. 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்லெஸ்ஸான ஒரு கேமரா தான். அதனால் ஓவரால் இந்த ரெட்மி 10 பவர் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்த்தோம்னாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெக் ஷீட் ஒன்றுமே அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்மி 10 பவருமே இப்போ மார்க்கெட்டில் ஒரு யூஸ்லெஸ்ஸான தேவையில்லாத ஸ்மார்ட் ஃபோன் தான். அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் ரெட்மி கிட்ட இருந்து இதை விட ரொம்பவே பெட்டரான அட்வான்ஸ்டான ஸ்பெக் ஷீட்டோட ரெட்மி நோட் சீரிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அப்படிலாம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்போது எதுக்காக இப்போ இந்த ரெட்மி 10 பவர் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஸோ ஓவரால் ரெட்மி இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் ரெட்மி 10 சீரிஸ்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் அண்ட் ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். பார்த்ததில் இருந்து இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.